30வது அரசியல் சட்ட திருத்தம் வலுக்கும் எதிர்ப்புக்கு பின்னணி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஊழல் இல்லைன்னா கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் காவலில் வைக்கப்பட்டால் ஒரு அமைச்சரோ அல்லது மாநில முதல்வரோ ஏன் நாட்டினுடைய பிரதமரோ பதவி பறிப்புக்கு உள்ளாக வழிவகை செய்யக்கூடிய சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவின் படி என்னன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலான தண்டனை விதிக்கும் வகையிலான எந்த ஒரு குற்றச்சாட்டின் கீழும் முதலமைச்சர் அப்படி இல்லாட்டி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார் 30 நாட்களுக்கு மேலே அவங்க தொடர்ந்து சிறையில் இருக்காங்க அப்படின்னா 31வது நாளில் அவர்களை உரிய பரிந்துரையின்படி ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம். பதவி நீக்கத்துக்காக பரிந்துரை செய்யப்படாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவரின் பதவி தானாகவே பறிபோகும். அதே மாதிரி ஒரு மத்திய அமைச்சரோ பிரதமரோ கைது செய்யப்பட்டால் அவர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யவும், அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தானாகவே பதவி நீக்கமாகும் வகையில் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இதை ஒரு உதாரணத்தோடு நம்ம நம்ம சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படின்னா போன வருஷம் நம்ம டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார் இல்லையா? டெல்லி மதுபான கொள்கை மோசடி வழக்கு தொடர்பாக அப்போதைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு 6 மாதங்கள் ஜெயிலில் இருந்தார். சிறையில் இருந்தபடியே அவர் அரசாங்கத்தை இயக்குனார். அப்புறம் ஜாமீனில் விடுதலையான பின்னர் தான் அவர் ஜாமீனில் வெளியான பின்னர் தான் அவர் ராஜினாமா பண்ணுறார். ஒருவேளை இன்றைக்கு இப்போது கொண்டு வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்க அந்த மசோதா அன்று நடைமுறையில் இருந்திருந்தால், அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகும் போது இந்த மசோதா நடைமுறையில் இருந்தால், சட்டத்திட்டம் நடைமுறையில் இருந்திருந்தால் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை சிறை சென்ற 31வது நாளில் இழந்திருப்பார் அப்படிங்கிறத அந்த சட்டம் சொல்லுது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் முதலமைச்சர்கள் அமைச்சர்களை ஒடுக்கவே இந்த புதிய சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கண்டனமும் கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எதிர்க்கட்சிகளின் நிலைகுலைய செய்ய சிறந்த வழி ஒருதலைபட்சமாகவே செயல்படும் மத்திய புலனாய்வு அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சி முதல்வர்களை கைது பண்ணுவதாகும். தேர்தலில் அவங்களை தோற்கடிக்க முடியாமல் போனாலும் கூட இது போன்ற கைது நடவடிக்கைகளால் அவர்களை அப்புறப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது பாஜகவின் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமலாக்கத்துறை மற்றும் பல்வேறு மாநில அமைச்சர்கள் ஒரு சில முதல்வர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த தடுப்பு சட்டத்தின் கீழான அமலாக்கத்துறையின் இந்த கைது நடவடிக்கையின் போது 30 நாட்கள் வரை ஜாமீன் வழங்காமல் இருக்க முடியும். இந்த பின்னணியில் ஒரு மாநில முதல்வரோ அமைச்சரோ இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மசோதா சட்ட வடிவம் பெற்ற பின்னர் கைதானாங்க அப்படின்னா பதவி இழக்க செய்யும். இதனால புலனாய்வு அமைப்புகளின் கைகள் ஓங்கும், அவை மத்திய அரசால் பயன்படுத்தி கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆனால் இதில் ஒரு ஆறுதலான என்ன விஷயம்னா, பிரதமரோ முதல்வர்களோ அல்லது அமைச்சர்களோ சிறை காவலிருந்து விடுதலை ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு முறையே குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ பதவி பிரமாணம் மீண்டும் செய்து வைக்க முடியும் அப்படிங்கிறது கவனித்தக்கது. இத்தகைய சட்டங்களின்படி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் அவங்க அந்த பதவியில் நீடிப்பதை தடை செய்வதற்கு எந்த வழிவகையும் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படின்னு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுது. கடந்த ஆண்டு கைதான டெல்லியுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரும் கைதுக்கு பின்னரும் பதவியில் நீடித்தது சர்ச்சையானது. செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பின்னர் தான் அவர் ஜாமீன் வழங்கப்பட்டது. அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது கவர்னர் RN ரவியுடன் அரசு மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த சட்டம் அவசியமாகிறது அப்படிங்கிறது மத்திய அரசு தரப்பு. இந்த சட்ட மசோதா தாக்கலானால் மத்திய அரசு தனது கட்சி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் முதல்வர்கள் அமைச்சர்களை குறிவைத்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் நெருக்கடிகளை கொடுக்கும். இது மத்திய அரசுக்கு கட்டற்ற அதிகாரத்தை தரக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கிறாங்க. அண்மையில் அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் தொடர்பான வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறை எல்லை கடந்து செயல்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்தது நினைவு கூறத்தக்கது. அமலாக்கத்துறை வழக்குகளில் வெறும் 10 விழுக்காடு பேர் மட்டுமே தண்டனை பெறுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. அரசியல் மோதல்களுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி BR கவாய் அப்போ சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அரசியலமைப்பின் 130வது திருத்தத்தை கோரக்கூடிய சட்ட மசோதா இந்திய ஜனநாயக கட்டமைப்பின் மீது தொடுக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு கொடிய தாக்குதல் அப்படின்னு எதிர்க்கட்சிகளாக முழங்குறாங்க. ஆனால் இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார்.
இது குறித்து அவர் மேலும் சொல்லும்போது, நீங்கள் 30 நாள் சிறையில் வைக்கப்பட்டால் அமைச்சராக தொடர முடியுமா? இது பொது அறிவு சார்ந்த ஒன்று. இதில் தவறு இருப்பதாக எதுவும் எனக்கு தெரியல. இந்த மசோதாவை நாடாளுமன்ற குழு ஆய்வுக்கு அனுப்புவது நல்ல விஷயம்தான். குழுவுக்குள் விவாதம் நடத்துவது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால விவாதத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மசோதாவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இது கருப்பு நாள், இந்த மசோதா கருப்பு மசோதா, வளர்ந்து வரக்கூடிய சர்வாதிகாரிகள் இப்படிதான் போக்கை தொடங்குவாங்க, இந்தியாவையும் சர்வாதிகாரத்தில் மூழ்கடிக்க முயற்சிக்கிறாங்க, வாக்கு திருட்டு விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே இப்படியான ஒரு மசோதாவை மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து பதவிகளை பறிப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பதவிகளை எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இல்லாமல் பறிப்பது அப்படிங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சாடியிருக்கார். இன்னும் எதிர்க்கட்சிகள் பலரும் தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு பண்ணிட்டு வராங்க.